எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட Thursday மார்னிங் ரொட்டீன தான் இந்த vlogல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஐ திங்க் 3 to 4 டேஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் வீடியோலாம் போட்டு, இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோங்க. எப்பயும் போல மார்னிங் வந்து இம்யூனிட்டி ட்ரிங்கோட என்னோட டேவ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் நைட்டே பிளான் பண்ணிட்டேன். மார்னிங் சென்னா மசாலாவும், பூரியும் தான் பண்ண போறோம் லஞ்சுக்குன்ட்டு. ஸோ, அதனால ஊற வச்ச சென்னாவ குக்கர்ல போட்டு குக் பண்ணிட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க சோள தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு போன வாரம் என் ஹஸ்பண்ட் சொன்னாருங்க. ஸோ, அதனால அதுக்கும் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இது வந்து 1 1/2 கப்பு வந்து வெள்ள சோளம், 1/2 கப்பு தென அரிசி, 1/2 கப்பு வந்து கருப்பு உளுந்து இல்ல வெள்ள உளுந்து கூட எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்து மொத்தமா சேர்த்து கழுவி ஊற வச்சுட்டேங்க. இது நம்ம வெள்ள தோசை மாரி தனித்தனியா வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாருக்கும் தெரியும் மில்லட்ஸ் வந்து எவ்வளோ ஹெல்தி அப்படின்ட்டு. ஆனா வந்து ட்ரஸ்ட் மீங்க அது எந்த அளவுக்கு ஹெல்தியோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாவும் இருக்கும். எனக்கு என்னமோ நார்மல் வந்து வெள்ள தோசைய விட சோள தோசை, கம்பு தோசைலாம் வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. அதில பணியாரமும் நம்ம பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் சென்னாவ பண்ணிக்கிட்டே வந்து பாப்பாக்கு ஸ்நாக்ஸ்க்கு தான் ஆப்பிள் பேக் பண்ணிட்டுருக்கேன். அவளுக்கு வந்து இந்த சால்ட் ஃப்ளேவர் பிடிக்கும். ப்ளஸ் கற்காமையும் இருக்கும் ஆப்பிள்ன்றதுனால, கொஞ்சம் சால்ட்டையும் ட்ரிசில் பண்ணிப்பேங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து தக்காளி அரைச்சி ஊத்தி வதக்கிப்பேங்க நான் சென்னாக்கு. பூரியும் சைடில் திரட்டி எடுத்துக்கிறேன். நான் சென்னா மசாலாவுக்கு வந்து தனியா ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிப்பேங்க. அது கொஞ்சம் நார்த் இண்டியன் ஃப்ளேவர்லேயும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா, போமோகிரானட் சீட்ஸு, காஷ்மீரி ரெட் சில்லி, அப்புறம் அதுக்கு பிளாக் சால்ட்டுன்னு ஒண்ணு இருக்குங்க. அத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, இதெல்லாம் போட்டு இன்னும் 2, 3 ஸ்பைசஸ்லாம் போட்டு வறுத்து அரைச்சு வச்சுப்பேன். அது வந்து சென்னா மசாலா பண்ணும்போது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுப்பேங்க. அது நல்லா ஃப்ளேவராவும் இருக்கும். அதுக்கப்புறம் இறக்கறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் இல்லன்னா அரைச்ச முந்திரி, தேங்காய் இல்ல அப்படின்னா அரைச்ச முந்திரி கொஞ்சம். அத விட்டு நீங்க இறக்குனீங்கன்னா, சென்னா மசாலா ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. இப்போ பூரி சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. சென்னா மசாலாவும் கொரியாண்டர் தூவி இறக்கிட வேண்டியதுதான். அடுத்து லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு ஆப்ரிகாட் ஃப்ளேவர் தான் வச்சிருக்கேன். யோகர்ட், சால்டட் ஆப்பிள் வித் ஃபிக்ஸ். அப்புறம் மத்தியானத்துக்கு எங்களுக்கு என்னன்னா, பூரி வந்து நாங்க நெறையவும் சாப்பிட மாட்டோம். இப்போ டயட்ல கொஞ்சம் இருக்கிறதுனால சும்மா டேஸ்ட்டுக்கு ஒண்ணு ஒண்ணு தான் சாப்பிடுவோம். பாப்பாக்காக தான் பண்ணேன் லஞ்சுக்கு. ஸோ எங்களுக்கு என்னன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டஃப்டு பராட்டா தான் இன்னைக்கு. அதுக்கு தொட்டுக்க வந்து வெஜிடபிள் குருமாங்க. இந்த வாரம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கம்மியா எடுத்த மாரி தோணுச்சு. அதனால இன்னைக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு குருமா தான் பண்ணிட்டுருக்கேன். இது நார்மல் நம்ம எல்லாரும் பண்ற மாரி வெஜிடபிள் குருமா தான். நத்திங் ஸ்பெஷல்ங்க. ஆனா கடைசியா வந்து தேங்காய் பாலோட நான் வந்து அந்த தேங்காய் அரைக்கும்போதே ஏலக்காய், கசகசா, சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைப்பேங்க. அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்ல வாசமா இருக்கும் கமகமன்ட்டு. அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. இதுதான் இன்னைக்கு லஞ்சுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்கள எல்லாரையும் நான் இன்னொரு vlogல பார்க்குறேன். பாய்.